நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அதுவே விட முடியாதுங்க. பரம்பரையா பழகி போச்சுங்க. நேரத்தில் ஊறிடுதுங்க. ரத்தத்திலே ஊறிடுச்சு. என் பேரனே இருக்கானுங்க. செல்லு உடஞ்சி போச்சுங்க. செல்லுக்கு 10,000 கேட்டானுங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு மேய்ச்சாமி உனக்கு செல்லு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கு என்னன்னானுங்க, அந்த செல்லு எனக்கு வேண்டான்ட்டு ஒரு 3 மாசமாச்சுங்க செல்லுக்கு காசே கேட்கறதில்ல. ஏன் 2 நாளைக்கு ஆடு போய் கொடுமில்ல, 2 நாளைக்கு ஆடு போய் கொடுமில்ல. பிரச்சனை இல்ல. காலையில பார்ப்போம் பபுர் நம்ம போகணும், சாயங்காலம் பார்ப்போம் பபுர் நம்ம போகணும். 2 நாளைக்குள்ளேயே எப்படி பபுர் நம்ம அப்பதான் 10,000. அவன் காசே கேட்கறது மறந்துட்டானுங்க பாருங்க. இது ஒரு பைய பாருங்க. ஒரு பைய எப்படி இதுதான் பைய. இதுல என்னென்ன எடுத்துட்டு வருவீங்க பேக் பண்ணி? இல்ல போனா அது வாழ தலையை குத்திட்டு போயிட்டே இருக்கு. நாங்க போயிட்டே இருக்க வேண்டியது. எங்க குழந்தை எப்படின்னு எங்களுக்கு கடையால் தெரியுங்களா? அதே மாதிரி இப்போ 3 பேர் தாடு ஒன்னா தானே மேய்க்கிறோமுங்க. அது எப்படி பிரிப்போம்? எங்க ஆடு அங்கே போனாலும் அவளுக்கு தெரிஞ்சுக்குங்க. அவி ஆடு எங்க கிட்ட வந்தாலும் கண்டுக்குவோம். தப்பிச்சு வரோம் தெரியுங்களா? பண்ணிக்கு எல்லாம் தப்பிச்சு வரோம். பண்ணி அடிச்சு நம்ம அண்டையெல்லாம் உடஞ்சு போச்சுங்க. ஐயோ, அது ஆண்டம் சேர்த்துதான். இரும்புரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி வந்திருக்கோங்க. 90 ஆடுகள், அதாவது 3 பேரும் இணைந்து 90 செம்பரி ஆடுகள் வந்து மேய்ச்சல் முறையில் ஆடுகள் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. வயதான காலத்துலேயும் இந்த ஒரு மேய்ச்சல் முறை ஆடுகளை எப்படி வளர்த்துட்டு இருக்காங்க, இந்த தொழில் ரகசியங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. அம்மா வணக்கங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. 6-3ங்க இரும்புறதானுங்க. அன்னைக்கு நேரத்துலிங்க ஒரு 40 வருஷமாக மேய்ச்சிட்டு இருக்கிறோம். எங்கள் பொம்பளை மேய்ச்சதுங்க, 2வது நான் மேய்க்கிறதுங்க. அதுக்கு முதல்ல எங்கள் அப்பா மேய்ச்சதுங்க. இப்படியே அப்படியே அடிப்படையிலேருந்து மேய்ச்சிட்டே இருக்கிறோம். இந்த தொழில் தான் உங்களுடைய தொழில்? ஆமாம், தொழில். ஐயாவுடைய வயசுங்க? வயசுங்க 70 இருக்குங்க. ஐயா உங்கள் வயசுங்க? உங்களுக்குமா? 55. சரி, இந்த வயதான காலத்துலேயும் இந்த தொழிலையே ஏன் செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய பரம்பரை தொழிலுங்கிறனால தான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, அதுக்காக இல்லைங்க. வேற வேலைக்கு போனீங்க எதையும் பண்ணுவீங்க. வயசான காலத்தில் சரிம்மா ஆடு மேய்ச்சி ஏதோ வளர்த்த கலங்களான்னு நாங்கள் பார்க்குறோம். ஓ, ஏதோ கொஞ்சம் இருக்க வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மேய்க்கல, முடியாத காலத்துக்கு என்னமா தேவைங்க. அப்புறம் ஆசை தானுங்க மேய்க்கணுங்கிற வெறி. விற்கக்கூடாது, மாடு இருக்கணும் அப்படிங்கிற பாருங்க. பையன் இப்போ யாரும் நல்லா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒரு 10 நேரம் கூட மேய்க்க மாட்டாங்க. சரிம்மா. அப்புறம் நானே தான் காலையில் இருந்துச்சு அந்த கூட்டணும் பெருக்கணும், அது என்ன பண்ணணும் பண்ணிட்டு மாட்டுக்கு எப்படி தீவனம் வைக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கு வைக்கிறோம். தவிடு புண்ணாக்கெல்லாம் போடுறோமுங்க. அப்புறம் இன்னும் கிளம்புமுங்க வீட்டுக்கு. மறுபடியும் 4 மணிக்கு வருமுங்க. இப்படியே காலத்தோட்டிங்க. சரி, 30 ஆடு நீங்கள் வச்சுருக்கீங்க ஐயா. இப்போ அம்மாங்க 2 பேருமே 30, 60 ஆடு 90 ஆடாக இருக்குது. சேர்ந்தே தான் நீங்கள் ஆடு மேய்க்கிறதுக்கு வருவீங்களா இல்லை தள்ளி? சேர்ந்தே வருவோம். ஏன் அந்த ஒரு சேர்ந்து பயணிக்கிறதுக்கான காரணம்? அது எப்படி என்ன பாருங்க, ஒரு ஆடு அங்கே போகும், ஒரு இப்படி போகும், ஒரு ஆடு குட்டி போடுங்க, ஒரு ஆடு உடம்பு சரியில்லாது போயிருங்க. 3 பேர் சேர்ந்தா ஒரு ஆள் பார்த்துக்கலாங்க. 2 ஆள் ஆடு மேய்க்கலாம், ஒரு ஆள் அந்த குட்டி கொண்டு தூக்கிட்டு போகலாங்க. அதுக்கோசம் தான். அப்புறம் ஆளுக்கு உடம்பு சரியில்லை விஸ்குன்னு ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆளை போய்க்கலாம். 2 பேர் மேய்க்கலாம். என்னங்க பண்ண முடியும்? சரிங்க. பாப்பீங்களா? நம்மளை பார்க்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா யாரோ ஒருத்தர் உடம்புக்கே சரியில்லையா ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு 2 பேர் பார்க்கலாம். ஒரு சப்போர்ட் தானுங்க. சரிங்கம்மா, ஓகே. ஐயா, இதுல எவ்வளவு வருமானம் நீங்க எடுக்க முடியுது? வருமானங்க அது கணக்குன்னு நாங்கள் போடுறது இல்லைங்க. போடுறது இல்லைங்க. வருமானம் எல்லாம் இல்லைங்க, இருக்காதுங்க. இப்ப வந்து எங்களுக்கு ஆத்திரம் அவசரம்னா 2 குட்டி விற்க வேண்டியதுங்க. கொஞ்சம் அப்புறம் பெரிய பொருள் இருந்து அதுக்கு தகுந்த விலைங்க, சின்ன பொருள் இருந்து அதுக்கு தகுந்த விலை. குட்டியோட சைஸ் எடை எப்படிங்க இப்போ கறியை போடுறாங்க அதே மாதிரி தான். மொத்தமா ஒரு 10 கிலோ வந்ததுன்னா ஒரு 8,000 ரூபா கிடைக்கும். அப்புறம் அதில் விட சிறுசா இருந்தா இப்படி குறைச்சிக்கிறது தானுங்க. பேங்க்ல இருந்த மாதிரி இல்லைங்களா? எங்கேயும் போய் கேட்க வேண்டியது இல்லைங்க. போய் கேட்டா கடன் வாங்கணும், அதுக்கு வட்டி கட்டணும். இதெல்லாம் இல்லாம ஏதாவது ஒண்ணு கொடுத்துடலாம் செலவுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்க வேண்டியது. உங்களோட ஒரு அத்தியாவசிய தேவைகள், அரிசி பருப்பு காய்கறிகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு இது பயன்படுத்தி ஒரு 4 குட்டி வித்துங்க வாங்கிக்குவீங்க. 4 குட்டி வித்தா அந்த பணத்தை வச்சு அரிசி பருப்பு வேணுங்கிற செலவுக்கு வச்சுக்க வேண்டியது. அதிலே ஸ்டாக் வச்சுக்கணும். அப்புறம் உடம்புக்கு சரியில்லைன்னு பத்தி என்ன பண்ணுவீங்க? சரிங்கம்மா. அப்புறம் அது மீறி கொஞ்சம் மிச்சம் தாச்சும் இருந்தது அதுலதான் பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் மிச்சம் கச்சமா இருந்தா பையனும் பிள்ளைகளுக்கு கேட்டா அப்புறம் அதுக்காக கொடுக்கறதானுங்க. இப்படியே வேற எந்த வருமானம் கிடையாது. ஒரு மொய்யே நல்லதை கேட்டதோ டீ குடிச்சாலும் இது 3 காசு தான் குடிக்கணும். டீலி இதுதான்
டீயே குடித்தாலும் இது மூணு குட்டி இது தொல் வேற தொல் எல்லாம் எதுவும் கிடையாது. இங்கே தான் இருக்குது மைக். இங்கே தான் இருக்குது நம்ம மைக். ஓ நல்லா இருக்கே. சரி சரி அப்புறம் சேர்ந்து இப்போ நில்லுங்கம்மா. இந்த குச்சியை பார்த்தாலே ஆடு மேய்க்கிற விளையாட்டு கூட இருக்கணும். சரிங்களா? ஏமா சரி, இத்தனை வயசாகியும் கிடையில போகிற வரைக்கும் நான் வந்து ஆடு மேய்க்கிறது விட மாட்டேங்கிறீங்க. நம்ம முடிஞ்சாலும் அதுவே விட முடியாதுங்க. அதுங்க பரம்பரையா பழகி போச்சுங்க. நெத்தத்தில் ஊறிடுதுங்க. ரத்தத்திலே ஊறிடுச்சு. இந்த பையங்கரில் இருக்கிற பையங்களில் பேரனே இருக்கானுங்க. செல்லு உடஞ்சி போச்சுங்க. அப்புறம் செல்லுக்கு 10,000 கேட்டானுங்க. ஒரு 2 நாளைக்கு மை சாமி உனக்கு செல்லு வாங்கி கொடுக்குறேன். 2 நாளைக்கு மை ஐயா நான் வரேங்க ஐயா அப்படின்னு. அதுக்கு என்னன்னானுங்க, அந்த செல்லு எனக்கு வேண்டான்ட்டு ஒரு 3 மாசமாச்சுங்க செல்லுக்கு காசே கேட்கறதில்ல. ஏன் 2 நாளைக்கு ஆடு மேய்க்க கொடுமில்ல. அது எப்படி மேய்க்கிறது பிரச்சனை இல்லை. காலையில வந்து பார்ப்போம் வபுர்ணம் போகணும், சாயங்காலம் பார்ப்போம் வபுர்ணம் போகணும். 2 நாளைக்குள்ளேயே எப்படி வபுர்ணம் அப்பதான் 10,000. அவன் காசே கேட்கறது மறந்துட்டானுங்க பாருங்க. சரிங்க ஓட்டிட்டு கரெக்ட்ல ஏறி இறங்கி எப்படி வர அதே மாதிரிதான் அவளுக்கு கஷ்டம். ஆமாங்கம்மா. ஆமா ஆமா ஆமா. என்ற புள்ள வருவாளுங்க. அப்பதான் வேண்டாப்பா அந்த கரடால ஏறிட்டு இறங்கிட்டு வேண்டாப்பா வேற ஏதாச்சும் பண்ண அப்படின்னு. வேற எந்த வேலை பண்றது சாமி? எந்த வேலைக்கும் போக முடியாது. உயிரோட கஷ்டப்பட வரைக்கும் படல. அதுக்கு மேல என்னமோ ஆயிடுச்சாது அப்படின்னு சொல்லிக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மலை தான். ஏங்கய்யா பூர மலை தான். மலை தான். ஃபாரஸ்ட் தான். எங்க சிறுத்தை எல்லாம் அதிகமா இருக்குதுங்களா? எப்படி சிறுத்தை எல்லாம் இல்லைங்க. மானுங்க இருக்குதுங்க, பன்னி இருக்குது. அப்ப அது ஒரு பக்கம் போனா நாங்க ஒரு பக்கம் போய். யானையெல்லாம் இருக்குதுங்களா? அதுக்கால தண்ணி சௌகரியம் இல்லைங்க. அதனால இங்க இருக்காது. இல்ல. ஓ சரிங்க. இப்போ நீங்க இந்த மலைகள்லாம் ஏறும்போது இப்போ நாங்க உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா நிறைய கல்லுகள்லாம் இருக்குது. வரும்போது ரொம்ப கடினமா இருந்துச்சு. நீங்க எப்படி அது சரியா இருக்குங்க? அது பழைய பழக்கம் தானுங்க. இந்த தடி வச்சுக்கிறதுக்கு. ஓ கல்லு பேரண்டுச்சுன்னா காட்டு மேல எல்லாம் போகும்போது தடி உணிக்கிறது தானுங்க. தடி இல்லாம உழுதுருவோம். போய் தான் ஆகணும். சரிங்களா? இந்த எப்படி மரம் ஏறி அந்த பக்கம் போவீங்களா? அந்த மலையெல்லாம் ரவுண்ட் அடிச்சு வந்தாச்சுங்க. ஓ காலைல எத்தனை மணிக்கு வேட்டையை ஆரம்பிச்சீங்க? காலையிலங்க 9 மணிக்கு. 10 மணிக்கு நீங்க ஆடு மேய்க்கிறதுக்கு புறப்பட்டு இருக்கிறீங்க. மணிக்கு ரெடி ஆயிக்குவா. சாப்பிட்டு எல்லாம் என்ன சாப்பிடுவீங்க காலையில? சாப்பாடு தானுங்க. சாப்பாடு நார்மலா நம்ம சாப்பாடு தான். ஏங்கய்யா சரி, ஏங்கய்யா இதுல நல்ல வருமானம் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? உங்க தொழில் ரகசியம் என்னன்னு சொல்லுங்க. வருமானம் மேலே மோசமெல்லாம் இல்லைங்க. ஆடு மேய்க்கிறது கஷ்டமான வேலை தானுங்க. ஆனா மோசம் இல்லைங்க. மோசம் சொல்றதுக்கு சரி. இப்போ 90 ஆடு இருக்குது. 90 ஆடு வெயிட் பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து அதை விற்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆமாங்க. ஒரு ஆடு வந்து ஒரு 25 to 30 கிலோ வளர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் டைம் எடுத்துக்கும்? அது ஒரு ஆரோக்கியமா நீங்க இந்த மேய்ச்சல் முறையில? அதாவது வந்து 2 வருஷம் ஆகுங்க. 30 கிலோ வரணும்னா 2 வருஷம் ஆகுங்க. அது ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கி. ஒரு ஆடு 30,000 ரூபா வரைக்கும் விற்கி. சரி, ஒரு 100 ஆடு நீங்க இருக்குது, 90 ஆடு இருக்குது. 90 ஆடு 30 கிலோ விழுந்துச்சுன்னா எவ்வளவு வருமானம் எடுக்கலாம்? அப்படி வராதுங்க. செம்பிளியாடு வராதுங்க. ஆடு வராது. கெடாய்க்கு தான் வரும். சரி, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். கெடாயை தான் சொல்றேன். 90 கெடாய் இருக்குது. ஒரு நீங்க 90 ஆடுங்கிறது 90 கெடாயே வச்சுக்கோங்க. 30 கிலோ விழுகுதுன்னா நீங்க 30,000 ரூபா கிடைக்குமா? கிடைக்கும். அப்போ ஒரு ஆடுக்கு 30,000னா ஒரு 90 ஆடுக்கு எவ்வளோ ஆச்சுங்க? நீங்க தான் கணக்கு போடணும். 27 லட்சம் என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு வராதுங்க. ஆடுக்கு வந்து குட்டி போடுறதுனால இழைச்சிருங்க. கெடாய் அப்படி இல்லைங்க. எப்போதும் போல ஜம்மு நாளுக்கு நாள் 30 ரூபாயெல்லாம் வராது. 30, 20, 22, 20 வியாபாரிக்கு எப்படிங்க செம்பரி ஆடு வந்து வாங்கிக்கிறாங்க? அவங்க பாயமா இருக்குங்க. அது சொன்ன போதுங்க வந்துக்குவாங்க. அவங்க போன் பண்ண போது அப்போ போட்டி வந்துருவாங்க. வெள்ளாடு வந்து கறியில வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறது தெரியும். செம்பரி ஆட்டுல ஏதாவது மருத்துவ குணங்கள் இருக்குதுங்களா? அவங்க பாயமா இருக்கு சாப்பிட்றதே இதுதானுங்க. அதுல என்னங்கய்யா இது என்ன நல்ல டேஸ்டா இருக்குங்க செம்பரி. நீங்க சாப்பிடுவீங்க? சாப்பிடுவோம். நல்லா இருக்குங்க. வெள்ளாட்டு கறி கூட சலசாலம் இருக்குங்க. அது கூட சாருதுன்னா. இது அப்படி இல்லைங்க. நல்ல கோழிக்கறியாட்டு நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குது. நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைங்கய்யா. சாப்பிடணுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிடலாம். பாயமா இருக்கல்ல இதுதானுங்க. இது வீட்டுக்கு வெள்ளாடு என்ன இருக்குது? வெள்ளாடா அப்படிம்பாங்க. பிடிக்காது அவங்களுக்கு. அது அதுக்கு வெள்ளாடா அப்படிம்பாங்க. செம்பிளியாடு இருக்குதுன்னு சொன்னா அப்பவே வந்து கை கால உடம்பெல்லாம் வலிக்கும். அதுதாங்க கேட்குறேன். வலிக்குதும்பாங்க. ஆனால் சேர்ந்துருச்சுன்னா அந்த இதைத்தான் விரும்புவாங்க. சாப்பிட்டு நல்லா அந்த டேஸ்ட் உள்ள
சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதை விரும்புவாங்க. ஓ, நல்லா இதுட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் கெட்டியாக வரும், நல்லா இருக்கும். ஓ, வெள்ளாட்டு கறி அது வந்து சலசலப்பு வரும். அவ்வளோ ஒரு குழம்பு கெட்டியாக வராது. இதனோட டேஸ்ட் அது வராது. ஆனா என்ன உடம்பு வலி இல்லாம அது சாப்பிட்டுக்கலாம். இது உடம்பெல்லாம் வலிக்கிறதுல சில பேர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சொல்லித்தனுங்க. நம்ம ஆளுங்க அதிகமாக சாப்பிட்றது இல்லைங்க. அதாவது முக்கியமாக விரும்புறது பாயமாக இருக்குது. அவங்க தான் விரும்புகிறாங்க. இது ஏற்றுமதி எங்காவது வெளியே ஆகுதுங்களா ஐயா செம்பரி ஆடு? இதுவும் போகுதுங்க. இங்கே அங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க, அன்னூரில் சாயந்தரம் மார்க்கெட்டில் கொண்டு வைப்பாங்க. அப்புறம் அது போக எங்கே சந்தைகள் இருக்குது அங்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? தண்ணி அப்புறம் தண்ணி காட்டுங்க அந்த பேக். இதுதான் முக்கியமான பைய. இது ஒரு பைய பாருங்க, ஒரு பைய எப்படி இதுதான் பைய. இந்த பையை வச்சு இதில் என்னென்ன எடுத்துகிட்டு வருவீங்க பேக் பண்ணி? வெத்தலை பையங்க, மெயினாக தண்ணி கொண்டு வரும். 3 பேரும் அதே மாதிரி பேக் வச்சுருக்கீங்க. எப்படி சார் ரெடிமேடாக நீங்களே செஞ்சிட்டீங்களா? நீங்களே தைச்சிட்டீங்க? இப்போ ஆடுங்க வந்து எங்கெங்க ஓடுங்க ஐயா? அது ஓடுங்க. அது விட்டா இப்போ வந்து பொறுமையாயிடுதுங்க. எல்லாம் இன்ன வரைக்கும் நிற்க முடியாதுங்க. நாங்கள் பொறுமையாயிடுதுங்க. இன்ன வரைக்கும் அங்கே சுற்றிங்க இல்லை போனால் அது வாழ தலையை குத்திட்டு போயிட்டே இருக்கு. நாங்கள் போயிட்டே இருக்க வேண்டியது. சரி, இந்த ஆடுங்க வந்து ஒரு ஆடு ஏதாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? கண்டுக்குமுங்க. எப்படிங்கம்மா? இப்போ எங்க குழந்தை எப்படின்னு எங்களுக்கு அடையாளம் தெரியுங்களா? அதே மாதிரி இப்போ 3 பேர் ஆடு ஒன்றா தானே மேய்க்கிறோமுங்க. அது எப்படி பிரிப்போம்? கண்டுக்குவோம். அது ஆடு எங்கள் ஆடு அங்கே போனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. அவி ஆடு எங்ககிட்ட வந்தாலும் கண்டுக்குவோம். ஆடு அனாவசியமா போகாதுங்க. அது பொட்டு குறிச்ச மாதிரி தனித்தனியாக போகும். பட்டிக்குள்ள போனாலும் கத்துறக்க ஆரம்பிச்சிடும். கத்துங்க. நான் இங்கே வந்துட்டேன்னு இருக்காது. கத்து அதுலயே தெரிஞ்சுக்கலாம். கத்தும் போது பார்த்தா ராணி ஆயாளுதா இது மணி ஆயாளுதான்னு கட்டுக்குவோம். வழி இல்லை. ஆடு கண்டுக்காது, அனாவசியமா போகாது. போனாலும் கத்துவாங்க. அவங்களே பிரிச்சுக்குவாங்க. போகையில எல்லாம் பிரிச்சுக்குவாங்க தனித்தனியா. சரி, பட்டி எப்படிங்க போட்டிருக்கீங்க? பட்டி வந்து கெடப்பட்டி தானுங்க. சும்மா மழை நாட்டை போட்டு அப்படி கூட்டி எடுத்துருவோம். மழைகளை வந்ததுன்னா அதுக்கு ஒரு சாலை போட்டிருக்குங்க, அதில் ஓட்டிக்குவோம். ஓ, இப்படிதான் பட்டி போட்டுக்கிறீங்க. அங்கே தீவனம் ஏதாவது கட்டி வச்சு தீவனம் என்னென்ன? அதெல்லாம் இல்லை, எல்லாம் மேய்ச்சல் தானே. சரி, மழை வரலைன்னா எப்படிங்க? அப்போ இந்த ஒரு 2 மாதம் மழை இல்லாமல் இருந்துச்சுலங்க. அப்போ வந்துங்க மழையில டைம் இருக்குங்க. தவிடுங்க, மக்கா சோளம், பருத்தி கொட்டை இதெல்லாம் அரைச்சுங்க. அப்புறம் மத்தியானம் காலையில் 2 நேரம் போடுவோம். கிளியர்னு குடிச்சுக்கு தண்ணி. அது மட்டும் விஷையில் எத்தனை நாள் ஓட்டணும். இன்னைக்கு இப்போத்தானே கம்மி பண்ணி இருக்கிறேன் பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம். ஓ, அதில் தான் கம்மி பண்ணியிருக்கிறீங்க. இப்போ தான் கம்மி பண்ணிக்கிறது பச்சை வந்ததுனாலங்க. இல்லாட்டி சிரமம் தான். இல்லை போனால் அதிக வேதனுக்கு போடும். மழை வேஞ்சா நல்லது. ஆமாம், மழை பேய முடித்தா ஒரு அளவு பரவாயில்லைங்க. பிரச்சனை இல்லைங்க. பண்ணையாடு இருக்குதுங்க. அவங்க தீனும் அது இது வைக்கிறாங்கன்னு அப்படியெல்லாம் எனக்கு மேய்க்கிறதோட வச்சிடுறாங்க. அது வந்து தவிடு புண்ணாக்கு எல்லா பருத்தி கொட்டைன்னு ஆளும் பாலும் வச்சிடுறாங்க. நாங்கள் வந்து பாங்காட்டில் மழை இருந்தாலும் இல்லைனாலும் இந்த காட்டில் சுற்றியே தான் ஆகணும். சுற்றி மேய்ச்சிட்டு போய் தவிடும் ஏதோ அரிசி இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தா அதையெல்லாம் போட்டு தண்ணி காட்டி அப்போ பார்த்தா ஆடெல்லாம் ரொம்ப இழைச்சும் போயிடும். அதுதான் பராமரிச்சுட்டு அப்படியே இதுலயே ஓட்ட வேண்டியது. வேற வழி இல்லை இல்லைங்களா? ஆனால் குடிக்குங்கல்ல. வேசையில் 2 நேரம் குடிக்க தண்ணி ஃபுல்லாக குடிச்சு. ஆனால் இப்போ குடிக்காதுங்க, தண்ணி கம்மியாக தான் குடிக்கும். எத்தனை கஷ்டம் தெரியுங்களா? அந்த மலையில கொஞ்சம் ஏமாந்துச்சுன்னா கிளம்பு விட்டு வந்துடுவோம். அப்படியே மேய்ச்சி நாங்கள் ஓட்டிட்டு வரோம். பண்ணி அடிச்சு பண்ணி பாருங்க. இப்போ இங்கிருந்து போகுது, இதுல போகுது. இப்போவா? இப்போ நாங்கள் இங்கே வந்த கடைசியில் இப்போ இதில் போகுது. பண்ணி அடிச்சு தப்பிச்சு வரோம் தெரியுங்களா? பண்ணிக்கு எல்லாம் தப்பிச்சு வரோம். சிரமம் தான். ஏன்னா பண்ணி அடிச்சு நம்ம மண்டையெல்லாம் உடஞ்சி போச்சுங்க. ஐயோ, அந்த காட்டில் எல்லாம் தப்பிச்சு வரோம். அது ஆண்டம் சேர்த்து தான். பக்கத்து வீட்டு நாயில் பூராங்க எங்களுக்கு துணையாக வரும். 5 நாய் துணையாக வரும். பின்னாடி கூப்பிட்டே வந்துருங்களா? துணையாக வரும். அந்த நாய் இருக்கிறது எதுக்குங்கம்மா? ஏதோ ஒருத்தர் 60 வருவாங்க நம்ம ஆடு மேய்க்கு. அது இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு பண்ணி இருந்தால் ஒரு துரத்து கண்டுக்கலாம். பண்ணி போகுது இந்த இடம் அப்படின்னு கண்டுக்கலாம். அது இல்லைன்னா இப்போ எங்கள் வெள்ளைக்காலம் வராத நினைக்கி நாங்கள் அடிச்சுட்டோம். அது இருந்தால் ஓடி
பண்ணி வரணும்னா நமக்கு நின்றுக்கலாம். அதுக்கோசரம் தான். அதுக்கோசரம் ரோட்லேயே போகிறாங்க, நம்ம வண்டியே ஆடே ஓடிட்டு போகிறோம், பேசிட்டு கூட இப்படி ஓட்டு போகுது. யாரோ ஒருத்தர் பிடிச்ச கொடியாக இருந்தால் இந்த நாய் இருந்தால் ஓடத்தா நம்ம ஓடலாம். அதுக்கோசரம் தான் நாய். சரி சரி. செம்பரி ஆடு வளர்ப்பு பற்றி 3 பேரும் சேர்ந்து இந்த வயதுலயே நீங்க உழைச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குங்கய்யா. உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் எதிர்வரும் இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா திகழணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அம்மா ரொம்ப நன்றி. நன்றி. இந்த ஒரு காணொலி பார்த்தீங்கன்னா இட்டர்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி அணுகுனதுனால ஐயா வந்து சகோதரிகளோட சேர்ந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஐயாவை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த வீடியோ காணொலி நிச்சயமா உங்களுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு பதிவு, செம்பரி ஆடு மேய்ச்சலுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சிவா டுவெண்டியை பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திங்கன்னா அடுத்தடுத்த விவசாயிகளையோ இந்த ஆடு மேய்க்கும் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளை சந்திக்கும் போது அந்த கேள்வி கணைகளை நான் தொடுக்கிறேன். தொடர்ந்து சிவா டுவெண்டியை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.